சார் அந்தகன் படம் வந்ததுலேருந்து உங்கள் கேரக்டரே வந்து நீங்கள் வாழ்றீங்க பொழுது ஏன்னா கண்ணாடி போட்டுனே இருக்கீங்க எல்லா ப்ரொமோஷன்லையுமே. ஏன்? அதுதான் முக்கியம் சார். இப்போ இந்த கேரக்டரோட ரிலேட் ஆகிறீங்க பார்த்தீங்களா, அந்த படத்தில் பார்க்கும்போது இங்கே பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. தட் இஸ் வாட் an artist have to be part of the character சார். வாழணும், அது வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்புறம் சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிம்ரன் மேடம் பார்த்தீங்க, பார்த்து ஒரு அவங்க கூட வந்து கமெண்ட் ஷாட் வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஷாட்டில் உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா வந்து அப்பா இருக்காரு, அப்பா இருக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களை வந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணியிருப்பார். இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு ஹீரோ இருப்பார், பழைய ஹீரோ. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இப்போ? இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்னதான் சார் பிரச்சனை இல்லை சார். ஏன்னா உங்கள் கூட வந்து ஜோடியாக நடிச்சுவங்க இல்லை திடீர்னு இல்லை ஒன் செகண்ட் நான் அப்படி சொல்லிடுவாங்க. ஈஸி பண்ணிடுறேன். நான் அப்பாவோட ஃபர்ஸ்ட் படம் கிடையாது, அவரோட சேர்ந்து பண்ணது ஒரு 5 இல்லை 6வது படம். அது சிம்ரனோட அதே மாதிரி தான். உள்ளே போனால் நடிக்கணும், அவ்வளோதாங்க. அங்கே போனால் என் டேரக்டர் என்ன சொல்கிறோம் அதை ஃபாலோ பண்ணுவேன். என் கூட இருக்கிற ஸ்டார் என்ன பண்ணுவோம், அவனை சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவேன். இதுதான் என் கேரக்டர். அதாவது 6 படம் சார் கூட பண்ணியிருக்கீங்க. அப்போ பார்த்த பிரசாந்த் சாருக்கும் இப்போ பார்த்த பிரசாந்த் சாருக்கும் என்ன வித்தியாசம்? சேமாக தான் இருக்காங்க. எனக்கு அந்த கேப்பே தெரியல. அவங்க பிரசாந்தோட திரும்பி நடக்கும்போது அந்தாகனில் வந்து இட் வாஸ் ஜஸ்ட் லைக் ஆக்டிங் டியூரிங் ஜோடி கண்ணெதிரே தோன்ற நாளில். ஸோ அந்த அளவுக்கு வந்து சேம் கைண்ட் ஹார்ட், ஹம்பிள், கேரிங் அண்ட் ஆஃப்கோர்ஸ் அந்த நம்ம 2 பேருக்குள்ளே அந்த போட்டி நடக்கும் டியூரிங் டயலாக்ஸ், டான்ஸ், ஃபைட்ஸ். ஸோ ஒரு ஃபேமிலியாக வந்து இந்த படம் வந்து நம்ம ஷூட் பண்ணும்போது என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ. நிகழ் ஒரே கேள்வி. பிரியானந்த் மேடத்துக்கு தான் இந்த கேள்வி. ஆனால் அவங்க என்கிட்ட போய் கோச்சுப்பாங்க. பிரசாந்த் சாரே பதில் சொல்லிட்டோம். என்னென்னா பசந்த் ரவி சார் வந்து ஜிம் சொல்லி கொடுத்தோம், இடுப்பு வலி அப்படின்னு சொல்லி இடுப்பு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு. இல்லை நான் கேட்குற கேள்வி முடியாது சார். பிரசாந்த் சார் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இடுப்பு, ஏன்னா நீங்களும் ஜிம் பாடி ஏன் தமிழ் தெரியும்னு இருக்கும் சார். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் சிச்சுவேஷன்ஸ். சிம்ரன் மேடம் நீங்கள் பிரசாந்த் சார் கூட நிறைய ஹிட் படம் சார் பேசுங்க. கார்த்திக், பொம்பளைங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது இடுப்பு வலி வரும், ஆம்பளைங்களுக்கெல்லாம் இடுப்பு வலி வராது. அதனால் டெய்லி காலையில் எழுந்திரிச்சோ அது 10 கிலோமீட்டர் ஓடுறது, ஹெவி வெயிட்டு தூக்குறது மாதிரி. அவர் திடீர்னு பிரியாவுக்கு வந்து ஒரு டிப்ஸு கொடுத்தாரு. அது ஃபஸ்ட் டைம் யார் எக்ஸசைஸ் பண்ணாலும், இப்போ நீங்கள் நடக்க ஆரம்பித்து ஒரு 2 கிலோமீட்டர் புதுசாக நடந்தீங்கன்னா அன்னைக்கு காலெல்லாம் வலிக்கும், நைட்டு தூங்க முடியாது. அந்த மாதிரி வலி தான், தப்பாலாம் நினச்சிடாதீங்க. சிம்ரன் மேடம் பிரசாந்த் சார் கூட கண்ணெதிரே தோணுங்க. கார்த்திக் பிரதர் நீங்கள் கூட முடிஞ்ச வாங்க, ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணலாம் வாங்க. இல்லை நீங்கள் கூட வாங்க, சூப்பர். நிறைய வெயிட் போடுறீங்க, வாங்க உங்க எக்ஸசைஸ் பண்ணலாம். ஓகே, எந்த நேரத்தில் என்ன மாதிரி அழகான கேள்வி கேட்குறீங்க. நன்றி. Thank you so much for மீனாட்சி. சிம்ரன் மேடம் பிரசாந்த் சார் கூட கண்ணெதிரே தோண்டினால் பார்த்தே ரசித்தேன் தமிழ்லாம் நிறைய படம் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொரு பாட்டும் அவ்வளோ ஹிட்டு. ஆனால் இந்த படத்தில் வந்து தியாகராஜ் சார் வந்து உங்களை டூயட் பாட விடலை, பிரியானந்த் தான் பாடினாங்க. இந்த இடத்துல உட்காந்து அந்த டூயட் பாடும்போது உங்களுக்கு ஃபீல் எப்படி இருந்தது? தியாகராஜா சார் மேலே கோவம் வந்தது அப்படி மாற்றிட்டாங்கன்னு? ஐ திங்க் டர்னக்கா சாங் நான் கூட பண்ணியிருக்கேன் வித் பிரசாந்த். ஸோ பிரியாவை பார்க்கும்போது ஐ திங்க் எவ்ரிதிங் நம்ம வந்து வி ஆல் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த படத்தில் வந்து இந்த சிம்மி ரோலோட டிமாண்ட் வந்து தியாகராஜன் சார் வந்து எனக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஏன் நான் சிம்மி ரோல் பண்ணுறேன், ஏன் பிரியா பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா, நீங்கள் கேட்ட கேள்வி சூப்பர் கேள்வி. இவங்களை ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா இப்போ நாங்கள் 2 பேர் இருக்கோமா, நாங்கள் 2 பேர் டான்ஸ்லாம் நல்லா இருக்காது இல்லையா? அதாவது அந்த நேரத்தை சாங் போட்டு ப்ரோமோ சாங் பண்ணிட்டு டான்ஸ் ஆடி இருக்கோம். நீங்கள் பார்ப்பீங்க, இந்த ஃபுல் விஷுவல் வரும்போது நீங்கள் எங்கள் 2 பேர் டான்ஸ் ஆடுறது பார்ப்பீங்க.